தொடர்பு விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. காணாமற் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வு இன்று வவுனியாவில் இடம்பெறவுள்ளது. தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதிக்கட்ட சாட்சி விசாரணைகள் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பமாகின. நாளை வரை 6 நாட்களுக்கு இந்த சாட்சி விசாரணை அமர்வுகள் இடம்பெற உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாஸ் குறிப்பிட்டார். இதன் பிரகாரம் வடமாகாணத்தின் 3 மாவட்டங்களில் சாட்சி விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இதன் முதல் கட்ட விசாரணைகள் கடந்த 3 நாட்களாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றன. இந்த அமர்வுகளில் முல்லைத்தீவில் 3 நாட்களிலும் 466 பேர் சாட்சியங்களை பதிவு செய்ததுடன் புதிதாக 137 முறைப்பாடுகளையும் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது. மன்னாரில் 167 சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் புதிதாக 28 பேரின் முறைப்பாடுகளும் ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் 8 மாவட்டங்களில் 5 மாவட்டங்களுக்கான சாட்சி விசாரணைகள் நிறைவேற்றுள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாஸ் கூறினார். எஞ்சியுள்ள கிளிநொச்சி, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மீண்டும் ஆணைக்குழு அமர்வுகளை நடத்தி அந்த மாவட்டங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் தொடர்பான சாட்சி விசாரணைகளை நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள சகல மாவட்டங்களிலும் ஒன்றிற்கு மேற்பட்ட தடவைகள் காணாமற் போனோர் தொடர்பிலான சாட்சி விசாரணை அமர்வுகள் நடத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை பொதுமக்களிடமிருந்து 19,006 முறைப்பாடுகளும் பாதுகாப்பு தரப்புகளில் இருந்து சுமார் 5,000 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.